வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேவையான பொருட்கள், நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ 20 சின்ன வெங்காயம், நறுக்குன 2 தக்காளி, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதும் துருவி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் பானையில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொன்னிறமானதும் 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நறுக்குன 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், தட்டி வச்சுருக்கிற 1 ஸ்பூன் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். 1 கப் புளி கரைசலும் சேர்த்துடலாம். இதை ஒரு மாதிரி கலந்து விட்டுருங்க. ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு, புளி, காரம் இது 3 கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் மீன் சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். சூப்பரான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். இது இட்லி தோசை கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம்.